Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. இந்த உலகத்துல வெற்றி பெற்ற எல்லா ஆணுக்கும் பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா sadly இன்னைக்கு உலகமே சாத்தான்னு சொல்லக்கூடிய இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதும் ஒரு பொண்ணா தான் இருக்காங்க. கிலென் மேக்ஸ்வெல் ஆர் கிஸ்லின் மேக்ஸ்வெல், இவங்களோட ஃபேமிலி பேர் வந்து கொஞ்சம் ஜெர்மன் ஆரிஜின்ங்கிறதுனால ப்ரொனன்சியேஷன்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. நம்ம மேக்ஸ்வெல்னு வச்சுப்போமே. இன்னைக்கு மேக்ஸ்வெல் இந்த உலகத்துல தான் இருக்காங்க. எப்ஸ்டீன் நம்ம கூட இல்ல. எப்ஸ்டீன் கிளம்பியாச்சு. அதனால தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாம் இவ்வளவு வெளியே வந்தாலும் கோவத்தை யார் மேலேயும் காமிக்க முடியாது. ஏன்னா இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்த எப்ஸ்டீன் வந்து இப்போ இல்ல, இறந்துட்டாரு 2019ல. ஆனா இது எல்லாத்துக்கும் உடந்தையா இருந்த இந்த எப்ஸ்டீனை வந்து இவ்வளோ பெரிய ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ், உலகத்தில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல் பீப்புள், பில் கேட்ஸ், அப்புறம் வந்து சயின்டிஸ்ட்ல எத்தனையோ பேரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த 60-year-old woman தான். இப்போ உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சு. பட் இவங்களோட பிரைம்ல வந்து இவங்க எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு எப்ஸ்டீனை இவ்வளவு பெரிய மிருகமா மாத்தினதுல ஒரு முக்கியமான பங்கு இந்த மேக்ஸ்வெல்க்கு இருக்குது. மேக்ஸ்வெல் இந்த எப்ஸ்டீனோட ஒரு பார்ட்னரும் கூட. இன்னைக்கு வீடியோல நான் உங்ககிட்ட டீடைல்டா என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு எப்படி இத்தனை பெண்களுக்கு தவறு இழைக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்க முடியும், தன்னோட பார்ட்னரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கும் தானும் அதுல என்ஜாய் பண்றதுக்கும் இத்தனை பேரோட வாழ்க்கையை சூறையாடின இந்த மேக்ஸ்வெல் யாருங்கிறது தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் டீடைல்டா சொல்ல போறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் இந்த ரொம்ப ஃபேமஸான எப்ஸ்டீன் கேசஸ் வந்து நம்ம டீடைல்டா பேசிட்டு இருக்கோம் ஒரு 3-4 டேஸா. இதை நம்ம மேபி கண்டினியூ கூட பண்ணலாம் பேஸ்ட் ஆன் யுவர் சஜஷன். பட் இது மட்டும் இல்ல, வேர்ல்டுல நடக்கக்கூடிய காம்ப்ளிகேட்டட் விஷயங்கள் எல்லாத்தையுமே என்னால டெய்லி உங்ககிட்ட 10 நிமிஷத்துல வந்து சேர்க்கணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் அது முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. இப்போ இந்த மேக்ஸ்வெலோட கதையை பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ 60 years ago மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ராபர்ட் மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். ஓகேவா? யுனைடெட் கிங்டம்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே இந்த மேக்ஸ்வெலோட குடும்பம் வந்து பிரிட்டிஷ் குடும்பம், எப்ஸ்டீனோட குடும்பம் அமெரிக்க குடும்பம். ரெண்டு பேரும் வேற வேற கான்டினென்ட், வேற வேற கண்ட்ரி. ஓகேவா? ஆனா இந்த மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவங்களுக்கும் எப்ஸ்டீன் அப்படிங்கிறவங்களுக்கும் கனெக்ஷன் வந்து அவங்களோட ஒரு மச் லேட்டர் பீரியட்ல தான் நடக்குது. அதுக்கு முன்னாடி மேக்ஸ்வெலோட கதையை சொல்லிடுறேன். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா சைக்காலஜிக்கலா ஒரு பொண்ணு ஏன் இத்தனை பொண்களோட வாழ்க்கையை சூறையாடுறதுக்கு காரணமா இருக்காங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த கிலென் மேக்ஸ்வெல் அப்படிங்க கிஸ்லின், அந்த எஸ் வந்து சைலண்ட்னு சொல்றாங்க இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன்ல, ஜெர்மன் ப்ரொனன்சியேஷன்ல கிஸ்லின் அப்படின்னு வருங்கிறாங்க. வாட் எவர் இட் இஸ், நம்ம மேக்ஸ்வெல்ங்கிறத வச்சுப்போம், இந்த கிலென் மேக்ஸ்வெல்னு வச்சுப்போம். இந்த கிலென் மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, யூகேல ஆக்ஸ்ஃபோர்டில் வந்து பிறக்கிறாங்க. அங்கே ஆக்ஸ்ஃபோர்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் தான் படிக்கிறாங்க. ஆக்ஸ்ஃபோர்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் சொன்னால் கூட ஆக்ஸ்ஃபோர்ட்னாலே எஜுகேஷனுக்கு மிக சிறந்த ஒரு டவுன் ஆக்ஸ்ஃபோர்ட் தான் கரெக்டாக. ஸோ இவங்க அங்கே படிக்கிறப்ப இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தர்கள், பிரைம் மினிஸ்டர்ஸோட பசங்க, பிரசிடென்ட்ஸோட பசங்க. கேள்விப்பட்டிருக்கேன், இந்த ஒசாமா பின் லேடன் கூட வந்து ஆக்ஸ்ஃபோர்டில் படிச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒசாமா பின் லேடன் அவ்வளோ பெரிய பணக்காரங்க. சதாம் ஹுசேன் வந்து அங்கெல்லாம் படிச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஐ ஹேவ் டு செக் தீஸ். பட் சொல்லுவாங்க இந்த மாதிரி மிகப்பெரிய பணக்காரங்க, உலகத்தில் வேற வேற மூலைகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர்கள், இந்த அம்பானிஸ் மாதிரி, டாடாஸ் மாதிரி இருக்கக்கூடியவங்களும் சரி, மிகப்பெரிய பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட்ஸோட பசங்களா இருக்கட்டும் சரி, எல்லாருமே படிக்கக்கூடிய வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு டாப் ஸ்கூல், நம்ம ஏரியால ஒரு டாப் ஸ்கூல் இருக்கும், ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு டாப் ஸ்கூல் இருக்கும், கண்ட்ரிக்கு இருக்கும். அந்த மாதிரி வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய டாப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து ஆக்ஸ்ஃபோர்டுங்கிற ஊர்ல தான் இருக்குது. இந்த ஆக்ஸ்ஃபோர்ட்ல தான் இந்த மேக்ஸ்வெல்ங்கிறவங்க வந்து பிறந்து வளர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பிறந்த வீட்டில் இருக்கிற ரூம் மட்டுமே வந்து 54 ரூம்ஸ். அப்போ இவங்களோட வெல்த் என்ன நம்மளால புரிஞ்சுக்க முடியும் கரெக்டா. ஒரு ஹியூஜ் பங்களா. இதுல தான் வந்து இந்த மேக்ஸ்வெல் பிறகுறாங்க. ஆல்ரெடி இவங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு 8 பேர் சம்திங் இருக்காங்க. இவங்க பிறந்த கொஞ்ச நாள்லயே அவங்களோட அண்ணன் இறந்து போயிடுறாங்க. இவங்க ஃபேமிலியே வந்து ஒரு கொஞ்சம் டவுனா இருந்த டயத்துல மேக்ஸ்வெலோட பிறப்பு வந்து அவங்க குடும்பத்தை எல்லாத்தையுமே மறுபடியும் மகிழ்விச்சு எல்லாருமே வந்து சூப்பரா சந்தோஷமா இருக்கிற டயத்துல தான் அவங்க அப்பா வந்து ஜெனரலாவே இந்த பணக்காரங்க, அதிதீவிர பணக்காரங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எங்கேயோ வந்து தப்பு பண்ணிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம ஃபிக்ஸேட் பண்ணிடலாம். ரொம்ப சிலர் தான் அதெல்லாம் இல்லாம இருப்பாங்க. இந்த மேக்ஸ்வெலோட குடும்பமும் இவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருக்கிறதுக்கு நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க. அதுல சில கேஸ்ல வந்து பயங்கரமா மாட்டி ஊர் ஃபுல்லா பப்ளிக்கா அசிங்கப்பட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல வந்து இந்த சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஒரு ஃப்ராட் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களா இருப்பாங்க, பெரிய பெரிய கம்பெனியா பல கோடிகள் சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா சப்பையா இதுலயே சிக்குவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த குடும்பம் வந்து பென்ஷன் ஸ்கீம் ரன் பண்றேன்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை மோசடி பண்ணிட்டாங்க, மக்களை மோசடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள்ல மாட்டுறாங்க. ஊரு ஃபுல்லா இந்த குடும்பத்தோட பேரு பயங்கரமா அவமானப்படுது. நீங்களே எடுத்துக்கோங்களேன், முகேஷ் அம்பானியா எவ்வளவு பாசிட்டிவா பேசுறோம், அவர் தம்பி அனில் அம்பானியா எல்லாருமே ஒரு மாதிரி இந்தியா ஃபுல்லாவே அனில் அம்பானியா காசை ஏமாத்திட்டாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குல்ல. அந்த மாதிரி இந்த மேக்ஸ்வெல்ங்கிற குடும்ப பேருக்கும் இவங்க மொத்த குடும்பத்துக்கும் பயங்கரமா பப்ளிக்கா நிறைய இழுக்கு ஏற்பட்டுட்டே இருக்குது. இந்த டயத்துல மேக்ஸ்வெல் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னடா இது நிறைய பிரச்சனைகள் இங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா யோசிக்கிறாங்க. சரி, நம்ம வந்து இந்த நாட்டுல இந்த கான்டினென்ட்ல இருந்தா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, நம்ம பேசாம அமெரிக்காவுக்கு போயிடுவோம், நியூயார்க் போயிடுவோம், நம்மளுக்கு லண்டன், ஆக்ஸ்போர்ட் இந்த ஏரியால தான் பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூகேல இருந்து இங்க கிளம்புறதுக்கு ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. இன்ஃபேக்ட் அவங்க அப்பா வந்து முதல்ல யூகேல இருந்து கிளம்பி யூஎஸ்க்கு வராங்க, அதாவது லண்டன்ல இருந்து கிளம்பி நியூயார்க்கு வராங்க. வந்து இங்க இருக்கக்கூடிய சோசியல் சர்க்கிள், இங்க இருக்கிற மொத்த காசையும் ஃப்ராட்னா எடுத்துறவா போறாங்க, இன்னும் கொஞ்சம் சில
இந்த பணக்காரங்களோட இந்த குடும்ப சொத்தெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாத்தையும் வச்சு நியூயார்க்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அங்க வந்து பிசினஸ்லாம் புதுசா ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் அங்க ஒரு பார்ட்டியில ஒரு பையனை பாக்குறாங்க. அந்த பையனோட பேர் என்ன தெரியுமா? ஜெஃப்ரி எப்ஸ்டீன். யாரு பாக்குறாங்க? மேக்ஸ்வெலோட அப்பா. இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் யாருங்கிறத வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல 2 வீடியோ மேக் பண்ணிருக்கோம். ஒரு வீடியோல ஜெஃப்ரி எப்ஸ்டீன் யாரு, எவ்வளவு கொடூரமான ஒரு மிருகம்ங்கிறத பார்த்திருக்கோம். அதே மாதிரி இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் உருவாக்கின தீவு என்னங்கிறதையும் டீடைல்டா பார்த்திருக்கோம். சின்ன சின்ன குழந்தைங்களையும் மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கு பலியாக்கி இவன் எப்படி வந்து சம்பாதிச்சிருக்காங்கிறதெல்லாம் நம்ம டீடைல்டா பார்த்தோம். கரெக்டா? இப்போ இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து அமெரிக்கால கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ராட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கான். சரியா? சின்ன சின்னதா இந்த டவுன் ஹவுஸ் மாதிரி நியூயார்க்குள்ள வீடு வச்சுக்கிட்டு அதுக்குள்ள இந்த மாதிரி பெண்களை பிடிச்சு அவன் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி இந்த செல்வந்தர்கள் அவனோட ஸ்கேல்ல சின்னதா இருக்கிற ஸ்கேல்ல வந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு ராபர்ட் மேக்ஸ்வெல், இந்த மெயின் மேக்ஸ்வெல் இருக்காங்கல்ல, அவங்களோட அப்பா, இந்த ஃபீமேலோட அப்பா வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. இவர் வந்து தன்னோட மகளை ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கும் மேக்ஸ்வெலுக்கும் நடுவில் ஒரு 8 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. இவங்க 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. இவங்க இன்ட்ரோடியூஸ் ஆகி கொஞ்சம் நாள்லயே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ராபர்ட் மேக்ஸ்வெல், அதாவது கிஸ்லின் மேக்ஸ்வெலோட அப்பா, அவங்க வந்து ரஷ்யா கிட்ட ஒரு போட்ல வந்து மர்மமான முறையில் இறந்து போயிடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் கிலன் மேக்ஸ்வெல், கிஸ்லின் மேக்ஸ்வெல் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அப்பாவை வந்து அது தற்கொலை கிடையாது, அது நிறைய பேர் தற்கொலைன்னு சொல்லிடுறாங்க, அவங்க தற்கொலை கிடையாது, அதை தாண்டி அங்க என்னமோ நடந்திருக்குது, நிறைய பேர் பழி வாங்கிட்டாங்க, அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம கிஸ்லின் மேக்ஸ்வெலோட இமேஜை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பம், ஒருத்தங்க அம்பானி குடும்பத்தில் பிறந்தா எவ்வளவு பெரிய ஆளா இருக்கும், அந்த மாதிரி இந்த மேக்ஸ்வெல்ங்கிறது ஒரு பெரிய குடும்பம். யூகேல அவ்வளோ பெரிய குடும்பத்தில் பிறந்து 54 ரூம்ஸ் இருக்கிற வீட்டில் வளர்ந்த ஒருத்தங்க, ஆக்ஸ்ஃபோர்ட்ல பேரை சொன்னாலே மரியாதை இருக்கிற ஒருத்தங்க ஃப்ராடு பண்ணாங்கன்னு சொல்லி எல்லா கெட்ட பேரும் வந்து அந்த கெட்ட பேர் வந்துட்டு இருந்த அதே நேரத்தில் அப்பா எங்கேயாவது தப்பிக்கணும்னு நினைச்சு தப்பிக்க முடியாம ரஷ்யா கிட்ட ஒரு போட்ல மர்மமான முறையில் இறந்து போய் முழுக்க முழுக்க கெட்ட பேர், எப்படி வாழ்ந்த குடும்பம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்ல இருக்கிறப்போ மேக்ஸ்வெல் இஸ் இன் an ஐடென்டிட்டி கிரைசிஸ்ங்கறாங்க. ஷி இஸ் சர்ச்சிங் ஃபார் a new identity. அவங்களுக்குன்னு ஒரு புது அடையாளம் வேணும், அவங்களுக்குன்னு மறுபடியும் அந்த பேர் வேணும், புகழ் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இங்க ஜெஃப்ரி எப்ஸ்டீனும் மேக்ஸ்வெலும் புதுசா காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆரம்பிக்குது. ஆனா ஒரு டைம் கூட ஜெஃப்ரி எப்ஸ்டீன் எங்கேயுமே அவங்கள பார்ட்னர்னு சொன்னதில்ல, இவங்களும் எங்கேயுமே ஜெஃப்ரி எப்ஸ்டீனை பார்ட்னர்னு சொன்னதில்ல. எல்லா இடத்துலயுமே அவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கிட்டாலும் 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க, 2 பேரும் ஒன்னா இருந்திருக்காங்கிறத வந்து இன்னைக்கு அந்த ஐலாண்ட்ல இருந்த ஸ்டாஃப் எல்லாரும் சரி, அங்க இருக்கக்கூடிய எல்லா சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் சரி ஓப்பனா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனிவே இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்கல்ல, இது வரைக்கும் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து ஆல்ரெடி ஃப்ராட் தான் பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா? இந்த சின்ன சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு வர்றது, பெண்களை கூப்பிட்டு வர்றது, அவங்களை இவனோட ஸ்கீமே என்ன, இவனோட மெத்தடே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய செல்வந்தர் இருக்காருன்னா அவர்கிட்ட போய் டைரக்டா காசு கேட்க மாட்டான். அவங்கள வந்து கூப்பிட்டு வந்து இந்த வீட்டில் வச்சு இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு வந்து அவங்கள மகிழ்விக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அதுக்கு எத்தனை பெண்களையும் எத்தனை குழந்தைகளையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் இவங்களோட வெல்த் மேனேஜ்மெண்ட், அதாவது உங்களோட சொத்துக்களை நான் பாத்துக்கிறேன், அவனுக்கு இந்த தனி கம்பெனிஸ் இருக்குது. ஓகேவா? இந்த கம்பெனிஸ்ல நீங்க இவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க, இந்த வெல்த்தை மேனேஜ் பண்றதே ஒரு பெரிய வேலை, உங்களோட வெல்த் எல்லாம் மல்டிப்ளை ஆகணும், அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களோட சொத்தை வந்து ஒரு போர்ஷனை இவன் மேனேஜ் பண்ண ஆரம்பிப்பான். இவனுக்குன்னு ஒரு பெரிய டேலண்டோ பெருசா ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவங்களும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவ்வளோ பெரிய செல்வந்தர்கள், வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பீப்புள் இருக்கப்போ ஃபியூ crores வந்து இவங்க கிட்ட தள்ளி விடுறத பெருசா கன்சிடர் பண்றது இல்ல. சோ இந்த மாதிரி இந்த காசை சம்பாதிச்சிட்டு இருந்த அந்த டயத்துல நியூயார்க் தான் வந்து உலகத்திலே இருக்கக்கூடிய டாப் கிளப்பிங் ஸ்பேஸ். நீங்க வேர்ல்டு லெவல்ல எடுத்தீங்கனாலே நியூயார்க் கிளப்பிங்கிறது வந்து ஒரு தனி லீக். அதுக்கப்புறம் தான் வேர்ல்டு லெவல்ல எல்லா கிளப்பிங்கும். இப்படி நியூயார்க் கிளப்பிங்ல பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட்ஸ், ஆக்டர்ஸ், மொத்த ஹாலிவுட்டும் நீங்க வந்து யோசிச்சு இந்த ஷேர் மார்க்கெட் சொல்லுவாங்கல்ல, வால் ஸ்ட்ரீட் மொத்தமும் அங்கதான் இருக்கும். பெரிய பணக்காரங்களும் பணமும் புகழும் வந்து நியூயார்க்ல கொட்டி கிடக்கும் எல்லா கிளப்புக்குள்ளேயும். அப்படி இருக்கிறப்போ இந்த மேக்ஸ்வெல் அண்ட் எப்ஸ்டீன் அப்படிங்கிற காம்பினேஷன் வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, எப்ஸ்டீனுக்கு எந்த ஒரு பெடிகிரியும் கிடையாது, அந்த ஒரு பணக்கார ஒரு அதெல்லாம் கிடையாது, அவர் வந்து ஒரு ஃப்ராடு பண்ணி வளர்ந்துட்டு இருக்கிற ஒருத்தன். ஆனா இந்த மேக்ஸ்வெலுக்கு வந்து எல்லா பேரும் இருக்குது. சின்ன வயசுல நான் வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்னேன், கூட படிச்சது எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள். இன்னைக்கு அவங்க கூட படிச்சவங்க பெரிய பெரிய பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டரா ஒரு நாட்டுல இருக்கான். அப்போ மேக்ஸ்வெல் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த எப்ஸ்டீனுக்கு இந்த பெரிய கான்டாக்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. எப்ஸ்டீனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கப்பட்ட சில பேர்கள், மேக்ஸ்வெல் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கப்பட்ட சில பேர்களை மட்டும் சொல்றேன். பில் கிளின்டன், அமெரிக்காவோட எக்ஸ் பிரசிடென்ட். டொனால்டு ட்ரம்ப், இன்னைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்காவோட பிரசிடென்ட். பிரின்ஸ் ஆண்ட்ரூ, அதாவது பிரிட்டிஷ் ராயல்ட்டியோட இளவரசன், எலிசபெத் எல்லாம் சொல்றோம்ல, அந்த அரச குடும்பத்தோட இளவரசன் பிரின்ஸ் ஆண்ட்ரூ. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட ஹெட்ஸ், MIT மாசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, உலகத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த யூனிவர்சிட்டிஸ் அதோட ஹெட்ஸ்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கையுமே யாருகிட்ட இருக்குது? மேக்ஸ்வெல் கிட்ட இருக்குது. ஆனா மேக்ஸ்வெலுக்கு பேர் கெட்டு போயிடுச்சு, பணம் இல்ல, ஒன்றும் பெருசா இப்ப பண்ண முடியாது. ஆனா இந்த எப்ஸ்டீன் கிட்ட வந்து இந்த கான்டாக்ட் எல்லாம் உருவாக்கி விட்ட உடனே இவங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ் வந்து பெருசா பண்ணலாம் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவங்க எப்படி நியூயார்க்ல ஒரு வீட்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ, இந்த
கான்டாக்ட் கிடைச்ச உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்கேலை பெருசாக்குறாங்க. அப்போ தான் எப்ஸ்டீன் ஐலாண்டை வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. 1961ல பிறக்கிற மேக்ஸ்வெல் வந்து 1991 அவங்க அப்பா இறந்து போறாங்க. 1990ஸ்ல நியூயார்க்கு வராங்க. 1994ல இருந்து 2004 வரைக்கும் இந்த 10 வருஷம் 1994ல இருந்து 2004 வரைக்கும் வந்து கம்ப்ளீட்டா மேக்ஸ்வெல் வந்து இந்த தீவுல இந்த சின்ன சின்ன பெண்களையா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ஆசை காமிச்சு யாரையுமே வந்து இழுத்துட்டு வரல. சரியா, அவங்க கிட்ட எல்லாம் போய் பேசுறது, ஏதாவது ஏழையா இருப்பாங்க, எங்கேயாவது மால்ல தனியா சுத்திட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட எல்லாம் போய் என்னம்மா உனக்கு என்னம்மா ஆசை. இந்த நியூயார்க்ல எல்லாம் மோஸ்டா இந்த அந்த நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் இருக்குது, அதை பார்க்குறப்பமே தெரியுது. அவங்க சொல்றாங்க, நான் என் வீட்டை விட்டு வந்துட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு கோல் இருக்குது, நான் இது போகணும். ஓகே, எப்ஸ்டீன் உன்னை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே எப்ஸ்டீன் பார்த்துப்பாரா, எப்ஸ்டீன் வந்து எனக்கு செலவு பண்ணும், எப்ஸ்டீன் உனக்கு எல்லாமே பண்ணுவாரு, உனக்கு எல்லா செலவுகளையும் அவரே பார்த்துப்பாரு, நீ அவருக்கு கோஆப்ரேட் பண்ணா மட்டும் போதும்னு சொல்லிட்டு சின்ன சின்னதா ஆரம்பிச்சு அவங்கள வந்து இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸ்க்கு கூப்பிட்டு போறது. இது வரைக்கும் உலகத்தையே பார்க்காம அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணை யோசிச்சு பாருங்களேன். அவங்க வந்து நியூயார்க்கை தாண்டி இருக்கவே மாட்டாங்க, ஆர் வந்து நியூ ஜெர்சியை தாண்டி ஒரு சின்ன கிராமத்தை தாண்டி இருக்க மாட்டாங்க, ஒரு சின்ன சிட்டியை தாண்டி இருக்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல வச்சுக்கோங்களேன், இப்போ செங்கல்பட்டை தாண்டாத ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்க கிட்ட திடீர்னு நான் உன்னை வந்து அண்டார்டிகாவுக்கு கூப்பிட்டு போயிட்டு வரேன் ஒரு எக்ஸ்பீடிஷனுக்கு, நான் வந்து உன்னை யூரோப்ல பாரிஸ்க்கு கூப்பிட்டு போயிட்டு வரேன், இந்த மாதிரி ஆசை வார்த்தைகளை சொன்னது மட்டும் இல்லாம செய்யறதும். பிரைவேட் ஜெட் அவங்களுக்கு இருக்குது, லோலிட்டா எக்ஸ்பிரஸ்னு அதுக்கு நிக்நேம் வச்சிருக்காங்க. இந்த பிரைவேட் ஜெட்ல இந்த பெண்களை வந்து முதல்ல இவங்க டியூன் பண்றதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன குழந்தைங்களையும் சரி பெண்களையும் சரி இந்த மாதிரி ட்ரிப்புக்கு கூப்பிட்டு போயிட்டு வருது. இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸ் அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத லக்ஸூரியை காமிக்கிறது, அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சாதாரண மனுஷன் சாதாரண வாழ்நாள்ல பார்க்கவே பார்க்காத பண ஆசையும் பெரிய பெரிய நான் தான் சொல்றேன் இந்த பேரெல்லாம் பாருங்களேன். பில் கிளின்டன் உங்க கூட ஃபிளைட்ல டிராவல் பண்ணா எப்படி இருக்கும், டொனால்டு ட்ரம்ப் டிராவல் பண்ணா எப்படி இருக்கும், ஹாலிவுட்டோட டாப் ஆக்டர்ஸ் எல்லாருமே ஃபிளைட்ல ஒன்னா நம்ம கூட டிராவல் பண்றாங்க, நம்ம தனியா ஒரு ஃபிளைட்ல போனா எப்படி இருக்கும். அப்புறம் ஒரு ஐலாண்டு, நல்ல கடலுக்கு நடுவில் ஒரு ஐலாண்ட், அந்த ஐலாண்டை பத்தின ஒரு வீடியோ போட்டேன் இதுக்கு கரெக்டா. அந்த தீவு வந்து இதெல்லாமே எப்ஸ்டீனோடது தான் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆசை வார்த்தைகளையும் மிகப்பெரிய விஷயங்களையும் காமிச்சு அவங்கள வந்து எப்ஸ்டீனோட ஆசைகளுக்கு இணங்க எல்லா வேலையும் செய்ய வச்சிருக்காங்க. இதுல இந்த மேக்ஸ்வெல், கிஸ்லைன் மேக்ஸ்வெல் ஹூவர் ஷீ இஸ், அவங்களே வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட நிறைய பெண்களே அதுல இருக்கிறவங்களே இப்போ குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இவங்களே இதுல இன்வால்வ் ஆனாங்க, இவங்களே எங்களை இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லப்படுது. ஸோ இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கையும் பண்ணிட்டு கிளென் மேக்ஸ்வெல் வந்து எப்ஸ்டீனோட ஒரு ஸ்டெப் அதிகமா போறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2008ல வந்து எப்ஸ்டீன் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. ஓகேவா, எப்ஸ்டீனுக்கு வந்து ஜெயில் தண்டனை எல்லாம் கொடுக்கப்படுது. 2008க்கு அவங்க ஒரு 2 வருஷம் சம்திங் அவங்க ஜெயில இருந்த ஜெயில வந்து அவங்க இருந்ததே சம காமெடி. அந்த ஜெயில வந்து அவங்க எப்படி எஸ்கேப் பண்ணாங்க, ஜெயில என்னென்ன ஃப்ராடு பண்ணாங்க, ஜெயில் டயத்துல என்னென்ன ஃப்ராடு பண்ணாங்க, ஜெயில் டயத்துல என்னென்ன எப்படிலாம் எஸ்கேப் பண்ணாங்கிறத நான் பேசணும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எப்ஸ்டீன் ஜெயில் அப்படின்னு சொல்லுங்க, ஒரு ஜெயில்னு மட்டும் கூட கமெண்ட் பண்ணுங்க. பட் அந்த ஒரு காலகட்டத்தில் அதாவது எப்ஸ்டீனே அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிடுறான். ஆனா அப்போ இந்த மேக்ஸ்வெல் வந்து அரெஸ்ட் ஆகல. மேக்ஸ்வெல் வாஸ் பவர்ஃபுல், மேக்ஸ்வெல் வாஸ் அவே ஃப்ரம் கெட்டிங் ஜெயில்ட். எப்ஸ்டீன் இறந்து போகிற வரைக்கும் மேக்ஸ்வெல் வந்து பெருசா ஆக்ஷன்ஸ் மேக்ஸ்வெல் வேலை எடுக்கப்படவே இல்லை. இப்போ ஃபைனலி மேக்ஸ்வெல்லை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இப்பவுமே கொடூரமான ஜெயில எல்லாம் இல்ல, லோ செக்யூரிட்டி பிரிசனோ ஏதோ ஒன்றிலே வந்து மேக்ஸ்வெல்லை போட்டு வச்சிருக்காங்க. நேத்துக்கு மேக்ஸ்வெல் கிட்ட ஏமா என்னென்ன நடந்துச்சு உண்மையெல்லாம் சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்பமோ நான் பேச மாட்டேன், நான் பேசணும்னா எனக்கு பிரசிடென்ட் வந்து என்னை மன்னிக்கிறதுக்கு எனக்கு ரெடி ஆகணும், எனக்கு இருக்கிற தண்டனை இப்போ 20 வருஷம் அவங்களை ஜெயிலில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் அவங்க 8 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும், என் தண்டனையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவர்மெண்டோட டீல் பேசிட்டு இருக்காங்க. லிட்டரலா இவ்வளவு அமெரிக்கால இது எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குது, ஆனாலும் இவ்வளவு கம்மியான தண்டனையை பண்ண தப்புக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரொபோஷனலி வெரி லெஸ். இன்னமும் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஆள் தான் வந்து இந்த கிஸ்லைன் மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 60 வயசான எப்ஸ்டீனோட பார்ட்னர். கடைசி வரைக்கும் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கல. இன்ஃபேக்ட் 2010 டயத்துல வந்து அவங்க 2 பேரும் பிரிய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. கிளென் மேக்ஸ்வெலும் தனியா அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்ஸ்டீனும் தனியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் 2 பேரோட பிசினஸ் ஒன்னா ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ கன்ஃபியூஷனுக்கு நடுவில் எப்ஸ்டீனை இவ்வளோ பெரிய ஆளாக்கி இவ்வளோ பெரிய ஆட்களோட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு பெரிய பணக்காரன் பெரிய பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் இருக்கானா அவன் எப்படி சம்பந்தமே இல்லாம ஒருத்தனை நம்புவான்? அந்த நம்புறதுக்கான பிரிட்ஜ் இந்த ஒண்ணுமே இல்லாதவனை இவங்க எப்படி ரீச் பண்ணுவாங்க? இது எல்லாத்துக்கும் பிரிட்ஜா இருந்தது தான் இந்த கிஸ்லைன் மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எப்ஸ்டீனோட லிவ் இன் பார்ட்னர். கல்யாணம் ஆகல அவங்க 2 பேருக்கும். பட் அவங்க 2 பேரும் குழந்தை பெற்றுக்கணும்னு கூட நினைச்சிருக்காங்க. ஒன் ஆஃப் தேர் ஃப்ரெண்டு கிட்ட வந்து நீ வந்து சரகேட் அம்மாவா இருக்கிறியா, எங்க 2 பேருக்கும் குழந்தை வேணுங்கிற டிஸ்கஷன் நடந்திருக்குங்கிறதையும் இப்போ அந்த பொண்ணும் வெளியே சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்தையும் பண்ணது தான் இந்த கிஸ்லைன் ஆர் கிளென் மேக்ஸ்வெல். நீங்க எப்ஸ்டீன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிலுக்கு போனாரு, ஆனா அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாருன்னு சொன்னீங்கல்ல, ஜெயில இருந்து லிட்டரலா எஸ்கேப் ஆகல, ஆக்சுவலா எஸ்கேப் கூட ஆனாரு. அதெல்லாம் என்ன மேட்டர் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஜெயில்னு சொல்லுங்க. அப்போ நான் எவ்வளவு கமெண்ட்ஸ் இருக்கு, ஏன்னா இன்னைக்கு வீடியோ மேக்ஸ்வெல் நிறைய பேர் சொன்னதால தான் எனக்கு பேசணும்னு தெரிஞ்சு. ஸோ அப்போ அதுலயும் நிறைய பேர் கேட்டீங்கன்னா எப்ஸ்டீன் வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிற ஒரு டைம் மாட்டிக்கிறான், ஓகேவா, தப்பு கண்ட மணிக்கு செஞ்சிருக்கான். ஆனா உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எஸ்கேப் ஆகி வெளியே வர்றது இருக்குல்ல, அதுக்கப்புறம் தான் அவன் வெளியே எல்லாத்தையும் சொல்லுவான்னு தெரியறப்போ தான் அவன் இறந்து போறான். அப்போ அந்த நடுவில் இருந்த டயத்துல அவன் எப்படி எஸ்கேப் ஆக முடிஞ்சிச்சுன்னு ஒரு ஃபேஸ்
இருக்குது. அது என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஜெயில் அப்படின்னு சொல்லுங்க. பட் ஓவரால் கிலன் மேக்ஸ்வெல், இந்த கிஸ்லன் மேக்ஸ்வெல் இவனை இவ்வளோத்தையும் பண்றதுக்கு எனேபிள் பண்ணாலும் இவங்க இன்னமும் அமெரிக்காவில் ஒரு ஜெயிலில் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த கேஸை ஃபாலோ பண்ணிருக்காங்க, நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. Love you all. Take care. Bye. Cheers MGs.